எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு இந்த சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ரொம்ப புடிச்ச சூப்பர் ஹீரோ ஃபிலிம் சீரிஸ் எதுன்னு கேட்டா, அவன் யோசிக்காம சொல்லுவான், கிறிஸ்டோபர் நோலனோட டார்க் நைட் ட்ரையாலஜின்னு. ஏன் அவனுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னா, அதில அவனுக்கு பேட்மேன விடவே ஜோக்கர்ங்கிற கேரக்டரும் ரொம்ப பிடிக்கும். ஹீத் லெட்ஜரோட அந்த ஜோக்கர் கேரக்டர். நம்ம எல்லாருக்குமே அவர ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா, 2019ல வந்து வாக்வின் ஃபீனிக்ஸோட ஜோக்கர் படத்த அவன் பார்க்கவே இல்ல. அந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ். அது ஒரு செம்ம படம். அத போய் இவ்வளோ நாளா பார்க்காம இருக்கியாடா? உனக்கு தான் ஜோக்கர்னா ரொம்ப புடிக்குதுல்ல. இத போய் பாருடான்னு அவன தலையிலே தட்டி அனுப்பிச்சு வச்சேன். பார்த்துட்டு வந்து, இந்த படம் எனக்கு புரியலன்ட்டான். புரியலங்கிறத விட எனக்கு ரொம்ப லேகா இருக்கு. இந்த சீன்லாம் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. நெறைய சீன கட் பண்ணியிருக்கலான்னு சொன்னான். எனக்கு ஒரு இன்டென்ஸே இல்ல இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் சொன்னா, எனக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஏன்னா, அந்த படம் ஆரம்பிச்சதுலருந்து முடியிற வரைக்கும் நான் கண்ணே எடுக்கல. ஏன் எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சு, அவனுக்கு இந்த படம் ஒர்க் ஆவல? மேபி இந்த படம் ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஆர்டிஸ்டிக் சினிமாக்கும், கமர்ஷியல் சினிமாக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க ஒரு ஃபில்மி சைட் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அவன் இந்த கமர்ஷியல் சினிமாக்கு ஒரு லிஸ்ட்டே குடுப்பான். ஆனா, இந்த ஆர்டிஸ்டிக் ஃபில்ம்ஸ் இந்த ஆர்ட் ஃபில்ம்ஸ்ன்னு சொல்றதே எனக்கு தெரிஞ்சு தப்பான டெர்ம்னு நெனைக்கிறேன். பிகாஸ் ஃபில்ம்ஸ்னாலே அது ஆர்ட் தான். ரியலிஸ்டிக் ஃபில்ம்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த மாரி இருக்கிற இந்த ரியலிஸ்டிக் ஆர்ட் ஃபில்ம்ஸ அவனால ஒரு லிஸ்ட்குள்ள வைக்கவே முடியாது. இதெல்லாம் இருந்தா தான் ரியலிஸ்டிக் ஃபில்ம்னே இல்ல. இதெல்லாம் இருந்தா தான் ஆர்ட் ஃபில்ம்னே ஒரு விஷயமே இல்ல. இந்த கமர்ஷியல் ஃபில்ம்ஸ்லாம் ஏன் எடுக்குறாங்க? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப். நான் உங்க பிரஜித். I mean, that's what they also want because. And what is commercial? Good films are commercial. I don't know. Good Films are commercial. You cannot make a good film. Tell me one good film that did not work in the box office. கடைசி வயசுல. பேடி செம்ம ரிப்ளை குடுத்தாருல்ல. இந்த இன்டர்வியூல அந்த புரொடியூசர் பேசின சில விஷயங்கள்ல எனக்கு சில மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கு. அத நம்ம வீடியோவோட லாஸ்ட்ல பார்க்கலாம். வெல் பேசிக்கா இந்த கமர்ஷியல் ஃபில்ம்ஸ், ஆர்ட் ஃபில்ம்ஸ் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாட் இஸ் கமர்ஷியல் ஃபில்ம்னு பார்த்தோம்னா, அதோட பேர்லயே இருக்கு. கமர்ஷியலி ஒரு ப்ராஃபிட் வேணும். அதாவது ஒரு காச போடுறோம். அத விட அதிகமான காச திருப்பி எடுக்கணும். இதுதான் அதோடைய பேசிக்கான ஐடியா. கமர்ஷியல் ஃபில்ம்ஸுங்கிறது நம்ம ஊர்ல மட்டும் தான்லாம் இல்ல. ஹாலிவுட்லயுமே கமர்ஷியல் ஃபில்ம்ஸ்லாம் இருக்கு. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம எம்சியூ. எம்சியூல ஏன் பேக் டு பேக் படம் வந்துகிட்டே இருக்குன்னா, அவங்களுக்கு தெரியும் அவங்க போட்ட காச அவங்க எப்படியும் திருப்பி எடுத்துடலான்னு. எனக்கு ஆக்சுவலா இப்ப இருக்கிற மார்வல் மேலயே நெறைய மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கு. அவங்க ரொம்ப காசுக்காக ஓட ஆரம்பிச்சுட்டாங்க போல. நம்ம அத பத்தி வேற ஏதாவது வீடியோல பேசலாம். போட்ட காச திருப்பி எடுக்கிறது தான் பேசிக்கான கமர்ஷியல் ஃபிலிம்ஸோட ஐடியா. நம்ம ஊர்ல கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ்க்கோ இல்ல 20 மினிட்ஸ்க்கோ ஒரு சாங் வைக்கணும். ஒரு ஹீரோயின் இருக்கணும். ஒரு ஃபைட் சீன் இருக்கணும். ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் மஸ்ட்டு. கடைசியா வில்லன அடிச்சு ஹீரோ ஜெயிச்சுட்டு சுபம்னு போட்டு முடிக்கணும். நம்ம ஊர்ல மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் ஹீரோஸ்க்கு மோஸ்ட்லி இதே ஃபார்மேட்ல தான் படம் நெறைய வந்திருக்கும். கண்டிப்பா அதுல ஒரு ஃபைட் சீன் இருக்கணும். மாஸான பஞ்ச் டயலாக்ஸ் இருக்கணும். இன்ட்ரோ சாங் இருக்கணும். கதைக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு ஹீரோயின் இருக்கணும். அந்த ஹீரோயின் ஒரு லூஸா தான் இருக்கணும். இதெல்லாம் இருந்துட்டாலே கண்டிப்பா அந்த படம் ஹிட்ன்னு அந்த புரொடியூசருக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல. யாருன்னு மட்டும் சொல்லு. அவன நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். பட் மோஸ்ட்லி இந்த பழைய கமர்ஷியல் படங்கள்லாம் இது கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அஜித் படமாகட்டும், விஜய் படமாகட்டும், மோஸ்ட்லி ரஜினி படங்களாகட்டும். பட் இவங்களையும் நான் ரொம்ப எக்ஸப்ஷனலா பார்க்கறது யாருன்னா கமல் சார் தான். ஏன்னா, அந்த மனுஷன் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரை பண்ற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம ஊர் ஆடியன்ஸோட டேஸ்ட்ட என்ஹான்ஸ் பண்றதுல தான். அவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மேட்லயே இருக்காது. இப்போ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணோம்னா, அடுத்த படத்துல வேற விஷயம் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்த படத்துல வேற ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம். அதனாலேயே அந்த மனுஷன் நெறைய ஃப்ளாப் குடுத்துருக்காரு. அன்பே சிவம், ஹே ராம்லாம் ஃப்ளாப்புன்னா என்னால ஏத்துக்கவே முடியல. இப்போ அந்த படம் பார்க்கும்போது, அந்த படம்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பட் அந்த காலத்து ஆடியன்ஸ்க்கு அதெல்லாம் புரியவே இல்ல. அதனாலேயே கூட நம்ம ஊர்ல இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸுங்கிறது ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு போல. மோஸ்ட் ஆஃப் த டைம் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டா அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு சேஃப்டி இருந்திருக்கு போல. அதனாலேயே கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் நெறைய ஓடிருக்கு. அந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ல நடிச்ச ஆக்டர்ஸ் தான் நம்ம இப்போ வரைக்கும் பெரிய ஆளா பாராட்டிட்டு இருக்கோம். அப்பன்னா என்ன சொல்ற? கமர்ஷியல் ஃபிலிம்ஸே எடுக்கக்கூடாதா? இந்த செலிப்ரேஷன் பண்ற மாதிரியான படங்களே எடுக்கக்கூடாதா? வெறும் ஆர்ட் ஃபிலிம்ஸ் தானான்னா, அப்படியும் இல்ல. சினிமாங்கிறது சொன்ன மாரி ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். நெறைய ஹீரோஸ் அவங்களுக்குன்னு சில டெம்ப்ளேட்ஸ் வச்சுப்பாங்க. அதுல நடிச்சா தான் படம் ஹிட் ஆகுதுன்னு அவங்க நெனச்சுப்பாங்களா? இல்ல உண்மையிலேயே அதான் உண்மையான்னு தெரியல. இப்ப நீங்க ரஜினி சாரோட படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா படமும் சொல்லல. பட் மோஸ்ட் ஆஃப் த படம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏழை, பணக்காரன்.
ஏழை, பணக்காரன். பணக்காரனா இருந்து ஏழையாவறது, ஏழையா இருந்து பணக்காரனாவறது. இதே கான்செப்ட்ல தான் அவர் நெறைய படம் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. இதுக்கு நடுவுல விஜய் சார் மட்டும் இப்போ ரீசென்ட் டைம்ல அவருடைய டெம்ப்ளேட்ட மாத்திக்கிட்டே வராரு. நான் ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு சொன்னேன்ல, அதேதான். அவருக்கு வந்து ஒரு சார்ம் இருக்கு, ஒரு ஹியூமர் இருக்கு, ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்குல்ல. பாய் நெக்ஸ்ட் டோர், எங்க வீட்டு பையன், அந்த ஆல் ஆஃப் அஸ் see him லைக் தட். எங்க வீட்ல ஒரு பர்சன் மாதிரி தான் நம்ம பார்க்குறோம்ல, அந்த ரிலேட்டபிலிட்டி இருக்கணும். ஸோ ரொம்ப ஃபாரா போய் பண்றது தெரில. அந்த ஆங்கிரி ஆல்வேஸ் ஒரு சைலண்ட், அந்த ஜோன்ல தான் நிறைய படங்கள் இப்போ வந்துட்டு இருந்துச்சு. அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விஜய் சாரை வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பார்க்க தான் பிடிக்கும். அவர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி க்யூட்டா காமெடி பண்ணிட்டு இருந்தா தான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அப்படிதான் அவங்கள நாங்கெல்லாம் பார்க்க ஆசைப்படுறோம்னு சொல்றாங்க. அது உண்மையா இருந்துச்சுன்னா, நம்போ அந்த ஆக்டர ரசிக்கிறோம். அந்த படத்த இல்ல. அப்பன்னா நம்ம அந்த படத்த விட்டு வெளிய வந்துர்றோம் தானே அர்த்தம். நம்ம பார்க்க போறது விஜய் பேசுறாரா? அவர் வந்து பாடுறாரா? அவர் ஆடுறாரா? இத தான் பார்க்க போறோமே தவிர, அந்த படத்த நம்ம பார்க்க போலன்னு அர்த்தம் மேடம். அவங்க ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்ல அவர் ரொம்ப அமைதியா இருக்கிற மாரிலாம் காமிச்சுட்டாங்க. அதெல்லாம் அவருக்கு செட்டே ஆவல. அந்த மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. லியோவ தான் சொல்றாங்க. வெல் லியோ வந்து என்ன கேட்டா அது ஒரு நல்ல ட்ரைன்னு தான் சொல்லுவேன். அதுல நெறைய ஃப்ளாஸ் இருக்கு தான். லியோல ஃப்ளாஸ் இருக்கு. நெறைய கேரக்டர் ஆர்க்ஸ முடிக்கல. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. பட் லியோ உண்மையிலேயே ஒரு நல்ல ட்ரை. அதுவரைக்கும் சேவியரா இருக்கிறது, ரொம்ப பியூரான ஹீரோவா இருக்கிற மாரியே ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருந்த விஜய் சார், புதுசா ஒரு கேரக்டருக்குள்ளேயே போய் நடிச்சாரு. ஆக்சுவலா பீஸ்ட்லயும், மாஸ்டர்லயுமே இத அவர் பண்ணியிருப்பாரு. அந்த 2 கேரக்டர்ஸுமே ரொம்ப பெக்யூலியரா இருக்கும். மாஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு மாரி ட்ரங்கன் கேரக்டரா இருப்பாரு. அது உண்மையிலேயே ரொம்ப டிஃபரண்ட் ஷேட் ஆஃப் விஜய் சார். அண்ட் பீஸ்ட்ல ஒரு மாரி ரொம்ப காமா, சைலன்ட்டா இருப்பாரு. பீஸ்ட் நல்ல படம்லாம் நான் சொல்லல. அதுல ரைட்டிங் ரொம்ப மோசமா இருக்கும். பட் அந்த கேரக்டர் டிசைன் நல்லா தான் இருக்கும். ஏன் விட்டுருக்கேன்னா, அவங்க அப்ப சொன்னது எனக்கு திடீர்னு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதனால தான். அண்ட் ஆர்ட் ஃபிலிம்ஸ். அப்படியே நம்ம இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸ் கிட்ட வந்தோம்னா, எந்த ஒரு படம் இந்த சாக்ரிஃபைசஸ் எதுவுமே இல்லாம ராவா எடுக்கப்படுதோ, என்ன கேட்டா அதான் ஆர்ட் ஃபிலிம்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேவையில்லாத பாட்டுகள், தேவையே இல்லாம ஒரு ஹீரோயின், இந்த லார்ஜர் தென் லைஃப் ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் பிளாட்டுக்கு தேவையே இல்லாம நடுவுல வராம, ம் அவங்க எத பத்தி பேச வராங்களோ, அத ராவா பிரசன்ட் பண்றது தான் ஆர்ட் ஃபிலிம்ஸ்ன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் தேர் இஸ் அ பிக் மிஸ்கன்செப்ஷன் அமாங் பீப்பிள். ஆர்ட் ஃபிலிம்ஸ்னா அது ஒரு மாரி சோகமா, டார்க் டோன்ல இப்படியே தான் இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. அப் அதுக்கு அர்த்தம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் இல்ல. ஆம், இப்ப நீங்க காமெடின்னு ஒரு ஜான்ர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காமெடி ஜான்ரையே ராவா எந்த விதமான சாக்ரிஃபைஸஸும் இல்லாம பிரசன்ட் பண்ணா, அது ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான். அண்ட் இன்னொரு ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷனும் இருக்கு. படத்துல பாட்டு வந்தாலே அத வந்து கமர்ஷியல் ஃபிலிம்னு சொல்லிடுறாங்க. இறைவில கூட அந்த டயலாக் வச்சிருப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப தான் லோட் ஆயிட்டு இருக்கு. ஜோக்கர் 2 அது வந்துச்சுன்னா இந்த ஒரு கொஸ்டினே நெறைய பேருக்குள்ள இருக்காதுன்னு நெனைக்கிறேன். For once in my life, I didn't feel so alone. ஃபைனலா என்னடா சொல்ல வர? கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் வேஸ்ட். ஃபைனலா என்னடா சொல்ல வர? கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் வேஸ்ட்டா? ஆர்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்க தான் கெத்தானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தியேட்டர்ல கத்துக்கிட்டே படம் பார்க்க பிடிக்கும்னா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் போங்க. ஆர்ட் ஃபிலிம்ஸ் பிடிக்கும்னா ஆர்ட் ஃபிலிம்ஸ் போங்க. 2மே பிடிக்கும்னா 2த்துக்கும் கூட போங்க. பட் உங்களுக்கு படம்லாம் ரொம்ப பார்க்க பிடிக்கும்னா டாப்ஸ் ஆஃப் பிரஜித் பாருங்க. அண்டில் தட் சைனிங் ஆஃப் இட்ஸ் மீ பிரஜித். வாட்டா